என் அன்பு பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னுடைய இல்லத்திற்குள் வந்த ஒருவர் உனக்கே தெரியாமல் வைத்துவிட்டு சென்ற ஒரு பொருளை எடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். அந்த பொருள் என்ன, அதை அவர்கள் எதற்காக உன்னிடத்தில் வைத்துவிட்டு சென்றார்கள் என்பதையெல்லாம் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, முதலில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதற்காக நடக்கிறது, என்னென்ன பலன்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற காரணத்தினால்தான் உனக்கு சில நன்மைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. இன்று உன் அப்பன் உனக்கு சொல்லப் போகின்ற விஷயம் உனக்கு மிக அவசியமான விஷயம். இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதும் இதுநாள் வரையிலும் உனக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுத்ததோ அதைவிட அதிகமான அளவு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கத்தான் இந்த அப்பன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, உனக்கான சந்தோஷங்களை நான் கொடுப்பதற்காக உன் இல்லத்திற்கு வந்திருந்த பொழுதுதான் அந்த பொருளை கண்டேன். இது எப்படி உன்னுடைய இல்லத்திற்குள் வந்தது என்று நான் பார்க்கும் பொழுதுதான் உன் இல்லத்திற்குள் வந்த ஒருவர்தான் இதை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் என்பதை நான் கண்டு கொண்டேன். அதாவது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, சில ஆண்டுகளாகவே இது உன்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் இன்று இந்த கருப்பண்ணசாமி அதை எடுக்க வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? இதனால் நீ பல வேதனைகளை எல்லாம் அடைந்து விட்டாய். அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். இனிமேல் அதற்கு முழுமையான தீர்வு கொடுக்க வேண்டுமல்லவா? நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு நல்ல பதிலை இந்த அப்பன் நான் கொடுக்க வேண்டுமல்லவா? என் செல்லமே, இதற்கான தீர்வுகள் என்ன, பதில் என்ன என்றுதான் நீ தெரியாமல் இத்தனை நாளும் குழப்பத்தில் இருந்தாய். நம் வாழ்க்கையில் நாம் என்னவெல்லாம் செய்கிறோம், எதையெல்லாம் செய்கிறோம், எப்படி அடுத்தவர்களுக்கு மத்தியில் மாட்டிக்கொள்கிறோம் என்பதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் அன்பு பிள்ளையே, ஒருவருக்கு உன்னுடைய இல்லத்தில் இடம் கொடுக்காமல் அவர்களால் உள்ளே நுழைந்து விட முடியுமா? அப்படியே வந்தாலும் அவர்கள் உள்ளே ஒரு பொருளை வைக்கின்ற அளவிற்கு நீ இடம் கொடுத்தது உன்னுடைய தவறுதானே? என் செல்லமே, இந்த கருப்பன் சொல்வதில் இருக்கின்ற நியாயம் நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். உன்னால் நம்ப முடியாத பல விஷயங்கள் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா விஷயங்களும் உனக்கு முழுவதுமாக தெரிவது இல்லை. ஒரு சில விஷயங்கள் மட்டுமே உனக்கு தெரிகிறது. உனக்கு தெரியாத பல விஷயங்களும் உனக்கு உன்னை அறியாமலேயே உன் இல்லத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எதனால்தான் இப்படி எனக்கு நடக்கிறது என்று நீயாகவே எண்ணிக்கொண்டிருப்பாயே தவிர ஒருபொழுதும் அதற்கான தீர்வினை நீ பெற மாட்டாய். என் அன்பு குழந்தையே, இந்த அப்பன் இதனை உனக்கு சொல்லும்போது நீ செவி கொடுத்து கேள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் எதனால் வந்தது என்று உன்னால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியவில்லை. இதுவெல்லாம் எப்பொழுதுமே உன் மனதிற்குள் நிற்க வேண்டிய விஷயம். இதையெல்லாம் சட்டென்று உனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இப்போது வந்துவிட்டது. என் செல்லமே, எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கும், நல்லதுதான் நடக்கும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது அல்லவா? நம்மோடு பேசுகின்ற எல்லோரும் நல்லவர்கள்தான் என்று எப்பொழுதுமே நாம் நம்பிவிட முடியாது. ஆனால் அவர்கள் மனதிற்குள் கெட்ட எண்ணங்களும் வெளிப்பேச்சு மட்டும் நல்ல பேச்சாகவும் நல்ல பிள்ளையாகவும் நம்மிடத்தில் நடித்து கொண்டு இருப்பார்கள் அல்லவா? அப்படி நம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள், அவர்களுடைய உண்மையான குணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களோடு நீ பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஒருவர் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருகிறார்கள் என்றால்
உன்னுடைய வாழ்க்கையில் நுழைவதற்கு முன்பாகவே சில திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டுதான் நுழைந்திருப்பார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து கொண்டு என்னதான் நன்மைகளை கொடுத்தாலும் அதில் இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் உன்னால் பெற முடியாமல் போகிறது. அதற்கு காரணமும் இவர்கள்தான் உனக்கு தடையாக நிற்கிறார்கள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த கருப்பன் கொடுத்ததையெல்லாம் நீ நிச்சயமாக பின்பற்றி நடந்து கொண்டிருப்பாயானால் வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாக அமைந்திருக்கும். ஆனால் ஏதோ சில விஷயங்கள் உன்னை தடுக்கிறது. என் அன்பு குழந்தையே, இந்த அப்பனது வாக்கினை கேள். இந்த அப்பன் நல்லவர்களை ஒரு நாளும் கெட்டவர்கள் என்று உன் முன்னால் அடையாளப்படுத்த மாட்டேன். நான் சொன்னது சில வருடங்களுக்கு முன்பாக உன் இல்லத்திற்குள் வந்த ஒருவரை பற்றியது. அதிகமான பழக்கத்தில் இப்பொழுது நீ இவர்களோடு பழகி கொண்டிருக்கிறாய். எந்த விஷயமாக இருந்தாலும் இவர்களோடு தான் பகிர்ந்து கொள்கிறாய். உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை பேரின் கஷ்டங்களை பற்றியும் அத்தனை பேரின் நல்லதை பற்றியும் இவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொண்டிருக்கிறாய். அவர்களை பற்றிய கஷ்டங்களை எல்லாம் நீ சொல்லும் பொழுது இவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். இவர்களை பற்றிய நன்மைகளை எல்லாம் சொல்லும் பொழுது இவர்கள் மனவேதனைப்பட்டார்கள். இதுதான் உண்மை. இதனால்தான் அவர்கள் எண்ணியது எல்லாம் அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கிறது. உன் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய கஷ்டங்கள் இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்றால் இவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை நீயாகவே புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இப்படிப்பட்ட ஒருவர்தான் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பொருளை வைத்து விட்டு சென்று விட்டார்கள். அந்த பிரச்சனைக்குரிய பொருள் எங்கே இருக்கிறது என்று நீ தேடாதே என் செல்லமே. அவர்கள் வைத்தது உன்னுடைய இல்லத்தில் அல்ல, உன்னுடைய உள்ளத்தில்தான் அதை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை அவர்கள் ஆழமாக விதைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடத்திலும் யார் யார் என்னென்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்டு அதை அப்படியே மற்றவர்கள் செவி சேரும்படி சொல்லி விடுகிறார்கள். உன்னுடைய உடன் பிறந்த உறவை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லி இருப்பாயானால் அந்த விஷயத்தை நீ யாரை பற்றி சொன்னாயோ அவர்களிடத்தில் அப்படியே தெரிவித்து விடுகிறார்கள். இப்படித்தான் வாழ்க்கையில் ஒவ்வொருவரின் விஷயங்களை பற்றியும் மற்றவர்களிடத்தில் இவர்கள் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். அதன் விளைவு குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பிரிவு. எவ்வளவுதான் சாதாரணமாக பேசினாலும் மனதிற்குள் இப்படி என்னை பேசியவர்தானே என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் நடப்பதற்கு காரணமாக இருந்தது இவர்கள். என் அன்பு குழந்தையே, அப்படிப்பட்ட ஒருவரை தான் நான் அடையாளம் கண்டு சற்று ஒதுக்கி வைத்திருக்கிறேன். அது எப்படி நடந்தது தெரியுமா? உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் ஏற்கனவே இவர்கள் செய்த விஷயங்களை எல்லாம் கண்டுபிடித்து விட்டார். அதன் பலனாகத்தான் இவர்கள் ஒதுங்கி சென்றிருக்கிறார்கள். இதற்கும் உன் அப்பன்தான் அவர்களுக்கெல்லாம் உதவிகள் செய்து இவரை ஒதுக்கி வைக்கும்படி நான் செய்திருக்கின்றேன். இந்த ஒரு விஷயத்தை உன் இல்லத்தில் செய்ததன் காரணமாகத்தான் அவர்கள் எங்கே தன்னுடைய உண்மையான குணம் வெளிச்சம் போட்டு காட்டி விடுவார்களோ, தெரிந்து விடுமோ என்கின்ற பயத்தில்தான் இப்பொழுது ஒதுங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, யாராக இருந்தாலும் சரி, இல்லத்திற்குள் வருவதற்கு அவர்களுக்கென்று ஒரு எல்லை இருக்கிறது. யாராக இருந்தாலும் வரவேற்பு அறையோடு நீ நிறுத்தி வைத்து அனுப்பி வைக்க வேண்டும். உன்னுடைய சமையலறைக்குள்ளேயோ அல்லது உன்னுடைய படுக்கை அறைக்குள்ளோ அழைத்து செல்வதும் ஒரு நாளும் கூடாது. அதை நீ செய்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய அனைத்து தனிப்பட்ட விஷயங்களையும் அவர்களுக்கு வெளிக்காட்டுகிறாய் என்றுதான் அர்த்தம். இப்பொழுது இந்த தவறுகள் எல்லாம் எப்படி நடந்தது என்று நீயாகவே புரிந்திருப்பாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, எவ்வளவுதான் நாம் எல்லா விஷயங்களை வெளியில் சொன்னாலும் நமக்கென்று சில சுதந்திரமான விஷயங்கள் இருக்கும். அதை நாம் யாரிடத்திலும் ஒரு நாளும் வெளிப்படுத்திவிடக்கூடாது. இங்கு இப்படித்தான் என்னுடைய நிறைய குழந்தைகள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய துணைக்கும் தனக்கும் இருக்கின்ற அந்யோன்யத்தை மற்றவர்களிடத்தில் சொல்லக்கூடாது அல்லவா?
தனக்கென்று ஒரு பிரச்சனை வந்து விட்டால் அதை மூன்றாவது நபரிடத்தில் சொல்வது எத்தனை துன்பங்களை தரும் என்பதை நீ புரிந்து கொள்ளுப்பாய். என் அன்பு குழந்தையே, கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வருவதும் சண்டைகள் வருவதும் சாதாரணம்தான். அதுவெல்லாம் எப்படியும் காலப்போக்கில் சரியாக கூடியதுதான். ஆனாலும் அதை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அவர்களிடத்திலிருந்து உன்னுடைய துணைக்கே நீ என்னென்ன சொன்னாயோ அந்த செய்திகள் எல்லாம் வந்து சேர்ந்து விடுகிறது. இதன் காரணமாகத்தான் சட்டென்று சரியாக கூடிய ஒரு சின்ன விஷயம் பல காலமாக இழுத்தடித்து கொண்டே செல்கிறது. அதற்கு இவர்கள்தான் முக்கிய காரணமாகவும் இருக்கின்றார்கள். அதனால் நீ எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதை முதலில் நிறுத்திவிட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இது போன்ற ஆட்களிடமெல்லாம் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர நம் கவலைகளை எல்லாம் சொல்வதற்கு ஒரு ஆள் கிடைத்து விட்டார் என்று எல்லாவற்றையும் உளறி கொட்டிவிடக்கூடாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமி எப்பொழுதும் துணையாக இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நான் உன்னோடு இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயம் சரி செய்து கொடுக்கத்தான் போகிறேன். உனக்கான சந்தோஷத்தையும் நான் கொடுக்கத்தான் போகிறேன். அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே, நான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் பொழுது அதை நீ தவறாமல் பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா? உன் அப்பன் இன்று உனக்கு சொன்ன விஷயங்களை எப்பொழுதுமே நீ மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். இதை நீ சரியாக புரிந்து கொண்டால் என்றுமே உனக்கு மன நிறைவான சூழ்நிலைகள் தான் உருவாகும் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய வேதனைகள் அத்தனையும் உனக்கு சாதனைகளாக மாறப்போகிறது. அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்களையும் எதிர்மறையான எண்ணங்களையும் உன்னிடத்தில் சுட்டி காட்டிவிட்டேன். அதனை உடனடியாக நீ வெளியே எடுத்து எரிந்துவிட வேண்டும். என் அன்பு குழந்தையே, நீ நாள்தோறும் என்னை வணங்கி வரும் பொழுது உன்னிடத்தில் எத்தனை பெரிய எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தாலும் அவை எல்லாம் காணாமல் போய்விடும். அதன் பிறகு இனி எல்லோருக்கும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடக்கும். உன்னுடைய குடும்பத்தில் எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் ஏற்படும். உனக்கு என்னென்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அதுவெல்லாம் உன்னுடைய கைகளிலே வந்து கிடைக்கும். உன்னுடைய குடும்பத்தில் எல்லோருக்கும் நிம்மதி கிடைக்கும். எல்லோருடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவு பிறக்கும். யார் நினைத்தாலும் சரி, இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்க முடியாது. உன்னுடைய இல்லத்திற்கு காவலாக இந்த கருப்பன் நிற்கும் வரை உனக்கு எந்த ஆபத்தும் இனி வரப்போவது இல்லை. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய இல்லத்திற்கு யாரையாவது நீ வரவழைக்க வேண்டும் என்று நினைத்தாயானால் அவர்களை எப்படி எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று அப்பன் உன்னிடத்தில் சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அதை நீ உணர்ந்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, நீ நன்றாக வாழ்ந்து காட்டுவது மட்டுமே இந்த அப்பனுக்கு மிக பிடித்தமான விஷயம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கிறார்கள். என் மீது உண்மையான வாசத்தை பொழிகிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த அப்பனின் வாக்கு என்பதை தெரியப்படுத்துகிறேன். அதனால் என்னுடைய வாக்கினை கேட்க தயாராக இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைத்தால் எத்தனை தங்க பிள்ளைகள் அனுப்புகிறார்களோ அத்தனை தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய தங்க பிள்ளைகளில் சிலர் அதிகமாக அழுகிறார்கள். காரணம் என்னவென்றால் ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது,
இவர்களை எல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடத்திலே தான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்கப்பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதுக்குள் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அப்பன் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய். அதனால் அப்பன் உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்து இருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் இருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் அப்பனே என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா, என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இதுபோன்று புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள், என் வாழ்க்கை உயரப் போகிறது, என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது, எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது, என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது, எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது, அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகிறது, பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல
இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து, நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ ஒரு இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து, நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக
சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து, உன்னுடைய அப்பனாக இருந்து, என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னதை நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி, உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது.
ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.